விசுவாசத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? விசுவாசம், நம்ம பேரே என்னன்னு கேட்டிங்கன்னா விசுவாசி, விசுவாசத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ விசுவாசம் என்றால் என்ன? லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 45ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக வந்திருக்கு, யூ ஆர் எ பிளஸட். ஏன்? பிகாஸ் யூ பிலீவ்ட் தட் த லார்ட் வோல்ட் டு வாட் ஹி சேட். என்ன போட்டிருக்கு? அப்படியே படிக்கிறேன், அப்படியே தமிழில் சொல்கிறேன். நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நீ நம்பி விசுவாசித்தாய். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த பிள்ளைகளோட நீங்கள் பேசுங்க. இது ரேமாவாய் தீர்க்க தரிசனமாய் மாறணும். உடைந்து போய் ஆண்டவரே எதிர்காலத்தை நின்று கலங்கி வந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் பலன் கொடுக்கணும். நான் ஒரு மனுஷன் ஆண்டவரே, இந்த இடத்துல நிற்கிறேன், ஆனால் என் வாயா இயேசு நீங்கள் பேசுவீங்கப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த 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 வேத பகுதி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எலிசபெத்தும் சகரியாவும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். எலிசபெத்துக்கு முதிர் வயது, 6 மாதத்திற்கு முன்பாக அந்த அம்மா கர்ப்பம் ஆகிறாங்க. அதற்கு பின்பாக மரியாள் கர்ப்பம் தரிக்கிறார். 2 பேரும் பேசும்போது 2 பேரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொள்ளுகிறார்கள். அப்படி வாழ்த்தி கொள்ளும்போது கவனிக்கணும், செய்தியை கவனிக்கணும். அப்படி வாழ்த்தி கொள்ளும்போது இந்த அம்மா சொல்லுது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பாக்கியவதின். இதுக்கு இந்த அம்மா சொல்லுது, இல்லை இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு நான் கர்ப்பம் தரித்ததற்கு ஒரு காரணம் உண்டு. வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் 2 சரீரங்கள் அங்கே இருந்ததனால நாங்கள் கர்ப்பம் தரித்துட்டோம். ஆனால் நீ ஒரு வாலிப பெண் பிள்ளை, ஒன்னே ஒன்றை மட்டும் நம்பின. அந்த ஒன்னே ஒன்றுனா தேவனுடைய வார்த்தை. அந்த தேவ வார்த்தை உனக்குள்ளே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வந்தபடியால் நான் விசுவாசிக்கிறேன், அது உனக்குள்ளே உருவாகிவிட்டது. நான் இப்படி சொல்றேன், தேவ வார்த்தையை மாத்திரம் நீங்க நம்பி விசுவாசிச்சீங்கன்னா போதும், அது இல்லாதவைகளை இருக்கிறதை போல உங்களுக்குள்ள உருவாக்கிடும். கையை தட்ட முடிஞ்சா தட்டி ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், வார்த்தையை மட்டும் நம்புங்க, மனுஷனை நம்பாதீங்க. வார்த்தையை மட்டும் நீங்க நம்பிட்டீங்கன்னா அது சகலத்தையும் வார்த்தையால தான் சிருஷ்டித்தார் பாருங்க. அவளுக்குள்ள அந்த வார்த்தை, நான் நம்புறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் பின்னாடி காட்ட சொன்ன அதே நிமிஷத்துல அந்த விசுவாச வார்த்தை அவளுக்குள்ளே உருவாக்கிற்று. நான் சொல்றேன், உங்களை உருவாக்குவதற்கு எத்தனை மனிதர்கள் முயற்சி எடுத்தால் நடக்காது. ஒன்னால ஒருவரால மட்டும்தான், தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். கையை தட்டி சொல்லி, எனக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகள், ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம், தவறில்லை. இப்பொழுது அதெல்லாம் கண்ணுக்கு முன்ன ஒண்ணு இல்ல, வெறுமைதான். ஆனால் நான் சொல்றேன், வார்த்தையை நீங்க நம்புவீர்களானால், வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால், மகளே நான் சொல்றேன், இனி இருக்கிற வெறுமையை நீ பார்க்காத. இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லைன்னு பார்க்காத. உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலன்னு பார்க்காத. இந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நீ நம்பினா போதும் மகளே. நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை பார்த்து நீ பாக்கியவதி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்வார். ஏன்? இந்த வார்த்தையின் மேல உனக்கு அவ்வளவு விசுவாசம் வந்தது. அவர் சகலத்தையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஆழமா விசுவாசிக்கிறீங்களோ அதை பொறுத்தே தான் நமக்கு கிடைக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம். ரொம்ப ஆழமா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். சும்மா மேலாட்டமா கேட்டுட்டு போற விசுவாசி கூட்டத்தில் நாம் இல்லை, அப்படிப்பட்டவர்கள் இல்லை. இந்த சபையில நான் ஜெபித்து ஆத்துமாட்களை சேர்த்திருக்கிறேன். என்னோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களா இருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும், கர்த்தரோடு நிற்கிறவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், உங்களால முடியும். அதனால தான் கர்த்தர் இந்த ஆலயத்துக்கு உங்களை கொண்டு வந்தார். இன்னைக்கு ஒண்ணு இல்ல மரியாளே, இன்னைக்கு நீ எதை நம்புற தெரியுமா? நீ தேவனுடைய வார்த்தை எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்ன அந்த வார்த்தை உனக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வந்து அது இல்லாததை இருப்பதை போல உருவாக்கிட்டு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க கையில எது இல்லையோ, இன்னைக்கு வார்த்தை பேசுறார், விசுவாசிங்க, அந்த வார்த்தையை நம்புங்க பிரதர். நான் சொல்றேன், உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், என்ன நம்பாதீங்க, கர்த்தர் வார்த்தையை நம்புங்க. அது உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்துரும். ஆமென் சொல்லுங்க. அலே பாருங்க, 1:37 வாசிக்கிறேன் பாருங்க. 1:37 அந்த தேவ தூதன் சொல்றான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள் 2 காரியத்தை பண்றா பாருங்க. 1, நான் ஆண்டவருக்கு அடிமை. 2வது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக. கையை தட்டிடுங்களேன். நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமை. ஆண்டவரோட வார்த்தை எனக்கு நடக்கும், ஆண்டவரோட வார்த்தை எனக்குள்ள நிலை நிற்கும். ஆண்டவருக்கு அடிமை, தேவனுடைய வார்த்தை. ஆமென். அப்படியே ஆமென். நான் சொல்றேன், அந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருந்தாங்க பிரதர்.
அந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருந்தாங்க சிஸ்டர். ஆனா எல்லாரையும் கர்த்தர் செலக்ட் பண்ணல. யாரால விசுவாசிக்க முடியுமோ, யாரால நம்ப முடியுமோ அவர்களை தேவன் தேர்ந்தெடுத்தாரு. நான் சொல்றேன், உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. கையை தட்டி சொல்லு, பிரதர், நீ சாதாரணமா ரட்சிக்கப்படல, சிஸ்டர் சாதாரணமா ரட்சிக்கப்படல. நீ விசுவாசிப்ப நம்பிதான் இந்த ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு கொடுத்தாரு. நான் இப்ப கூட சொல்றேன், உன் கையில இருக்கிற விசுவாசம் மகளே கொஞ்சம் தான் மகளே. சில வர பிரச்சனை போராட்டம் உன்னை விசுவாசிக்க முடியாத அளவுக்கு ஆக்குது. ஆனா நான் சொல்றேமா, உன்னை நம்பி அழைத்தவருடைய கரத்துல உனக்கான முழு விசுவாசத்தை கொடுக்கிற வார்த்தைகள் உண்டு. மரியாளே, இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த ஒரு வார்த்தையை நம்பு, தொடர்ந்து உன்னோட நான் வார்த்தைகளை கொடுத்து உன்னை தேற்றுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், விசுவாசிக்க முடியாத ஆட்களை தேவன் ரட்சிப்பதே இல்லை. எவ்வளோ பேர் இருக்கான் நம்மளை விட ஞானி, பெரிய பெரிய. ஏன் அவனால இந்த வார்த்தையை நம்ப முடியும்? என்னடா இது புக்கு, இதில் இருக்கிறத எழுதி இருக்கிறத நம்பணுமான்னு கேட்பான். நீ அப்படி அல்ல. ஒரு வார்த்தை ஆராதனையில் வந்தா நம்புவேன். ஒரு வார்த்தை யாராவது பேச, ஒரு ஆட்டோல எழுதி இருக்கிற வார்த்தையை உன்னை கையை தட்டிடுங்களேன். நான் சொல்றேன், எப்படி உனக்குள்ள அந்த விசுவாசம் வந்தது தெரியுமா? நான் சொல்றேன், அதனால தான் கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணாரு. பிரதர், இந்த விசுவாசத்துல நீ நிக்கணும். சிஸ்டர், இந்த வார்த்தையில நீ நிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பேரிடம் தேவனுடைய வாக்கு இருக்கிறது, அதை முழுசா விசுவாசிக்கிற இருதயம் தான் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை, நான் சொல்றேன், இந்த சபையை விட்டு போகும்போது ரொம்ப தெளிவான தரிசனத்தோட இறங்கி போவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு சாதாரண மனுஷன், என்ன பார்க்காதீங்க. ஆனா என்னை கொண்டு கர்த்தர் செய்யறத பாருங்க. நான் சொல்றேன், என்ன கொண்டு பேசுறத பாருங்க. சிஸ்டர், இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்கன்னு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை விசுவாசிக்காத ஒரு ஆளா இல்ல, முழு விசுவாசத்துல வல்லவனாயோ அந்த ஸ்தேவான் மாறினது போல உன்னை விசுவாசத்துல நிரப்பிதான் நான் அந்த ஆலயத்தை விட்டு அனுப்புவேன். ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற வாக்கு நிறைவேறணும்னா அதை முழுசா விசுவாசிக்கணும். விசுவாசனா என்ன பாஸ்டர்? எபிரேயர் 11:1-2 சொல்லுது இல்ல, காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசனா என்ன? நம்புறேன் இந்த வார்த்தையை, ஆனா இதான் காணல, எனக்கு தெரியல, எப்படி நடக்கும் தெரியல. என்னமோ சொல்றீங்க பாஸ்டர், வீடு கட்ட போறேன்னு சொல்றீங்க, என்னமோ சொல்றீங்க, உனக்கு குழந்தை பிறக்க போதுன்னு சொல்றீங்க, என்னமோ சொல்றீங்க, நீ நல்லா இருப்பேன்னு. என்னால காணல, ஆனா நிச்சயம் வரும். இங்க சொல்ற காணப்படாதவைகளின் நிச்சயம் தான். கையை தட்டி சொல்லுங்க, விசுவாசனா என்ன பிரதர்? காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் விசுவாசத்தில் நிறைந்தது. மறந்துடக்கூடாது. சில நேரம் நீங்க சோர்ந்து போயிடுவீங்க, சில நேரம் நீங்க விசுவாசிக்காம விட்டுறீங்க. ஆனா உங்களை விசுவாசிப்பீங்க நம்பி அழைச்சார் பாருங்க கர்த்தர், அவர் சோர்ந்து போவதில்லை. அதனால்தான் இஸ்ரவேலின் தேவன் சோர்ந்து போவதில்லை. அவர் ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், உனக்குள்ள இருக்கிற விசுவாச வார்த்தையை அவர் ஒவ்வொரு நாளும் பற்றி எரிய பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் அது உனக்குள்ள உருவாகும். நம்ம வாழ்க்கை துவங்கினதுல நம்ம எப்படி முடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்துல தான் நம்முடைய வாழ்க்கை நாம் முடிக்க போகிறோம். உங்க குடும்பமா இருக்கட்டும், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளா இருக்கட்டும், உங்க தொழிலா இருக்கட்டும், உங்க வருமானமா இருக்கட்டும், உங்க எதிர்காலமா இருக்கட்டும், இந்த ஊழியம் முழுவதும் விசுவாசத்தை சார்ந்தே நிற்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நீங்க வேலை செய்றீங்கன்னா கூட உங்க அறிவுல விசுவாசத்துல வேலை செய்யணும். எல்லாம் விசுவாசத்தை சார்ந்து தான் நிற்கணும். விசுவாசத்தில் வராத யாவும் பாவம் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும் என்ன பாஸ்டர்? இந்த வார்த்தையை நம்பணும். அதான் விசுவாசம். கர்த்தர் வாரம் பேசுறத நம்பணும். அதை நீங்க நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர், நான் சொல்றேன், இன்றைக்கு வெறுமையா இருக்கிறது, வார்த்தையை அனுப்பி எப்படி எல்லாவற்றையும் உண்டாக்கினாரோ உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதுக்கு முதல்ல என்னத்தை சரி, இருதயத்தை சரி பண்ணணும். என்ன சரி பண்ணணும்? இருதயம் சரியில்லாம இந்த வார்த்தை உள்ள போய் என்ன பண்ணாது? கண்ட குப்பைகளை இருதயத்துள்ள போட்டு வச்சிருக்க கூடாது. குப்பையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளா இருக்கணும். வழி அருகே விதைக்கப்பட்ட அல்லது போகிற கற்பாறையில விதைக்கப்பட்ட முள்ளுள்ள அப்படிப்பட்ட விதைகள் ஒரு நாளும் விசுவாசத்தில் வளராது. உங்களுடைய இருதயம் நல்ல இருதயமா மாறணும். நல்ல பொக்கிஷமா உங்க இருதயம் மாறும்போது இந்த ட்ரெஷர் பொக்கிஷத்துல போய் இந்த விதை சேர்ந்துடுச்சுன்னா அது நல்ல பலனை 30, 60, 100 நிச்சயம் உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. இங்க யாருமே ஒன்றுமே இல்லாமல் துவங்கினோம். இன்றைக்கு நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம்னா என்ன? ஒரு இந்த வசனம் என்கிற வார்த்தை 2 தாங்க நம்ம கையில இருக்குது. நான் அடிக்கடி எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க, 2. ஒன்னு இந்த வசனம் இருக்குது, 2வது விசுவாசம் இருக்கிறது. இதை கொண்டுதான் நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் பைபிள்ல எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தன் விசுவாசத்தினால் எத்தனை இடத்துல வருது? எத்தனை இடத்துல வருது? தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்ற வார்த்தை பைபிள் எத்தனை இடத்துல? யாரா கரெக்டா சொன்னீங்கன்னா பசங்களுக்கு கிஃப்ட் வாங்கும்போது உங்களுக்கு சேர்த்து ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தருவேன். சொல்லுங்க, எத்தனை இடத்துல வருது? எல்லாம் பைபிள் படிச்சுக்கிறீங்க எல்லாரும், சூப்பரா.
4 இடத்துல வருது இந்த ஒரு வார்த்தை. 2 தடவை வந்தாலே அது ரொம்ப கன்ஃபர்மேஷன் பைபிளில். 4 இடத்துல ஒரு வார்த்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்னா, அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அவனும் அவன் குடும்பமும் அவனுடைய எல்லாம் பிழைக்கும். எங்கங்க பாஸ்டர் வருது? எழுதிக்கங்க. ஆபகுக் 2:4 முதலாவது வருகிறது. 2வது ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வருது. கலாத்தியர் 3:11 வருது. எபிரேயர் 10:38. ஏதாவது ஒரு வசனத்தை ஆபகுக் 2:4 வாசிங்கம்மா. ஆபகுக் 2:4, ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38 வாசிங்க. ஏதாவது ஒன்று வாசிங்க. இதோ அகங்காரியா இருக்கிறானே, ரொம்ப அகங்காரமா, ரொம்ப அப்படியே இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்படி பண்ணும், இது எப்படி பாஸ்டர் சொல்றாரு இப்படின்னு அகங்காரமா பேசுறது, அகங்காரமா இருக்கக்கூடாதான். அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்ள செம்மையானது அல்ல, தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். சிலருக்கு ஆண்டவருக்கு வந்த கொஞ்ச காலத்திலே நல்ல விசுவாசத்தில் வாழ்ந்துருவாங்க பாருங்க. சிலருக்கு நேரம் எடுக்கும் பாருங்க. பார்த்துருக்கீங்களா? மனைவிங்க வீட்டில் ரொம்ப வேகமாக வளர்ந்துருவாங்க விசுவாசத்தில். கணவருங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க எப்பயுமே கேள்வி கேட்பாங்க, என்னென்ன எப்படி நடக்கும், இது எப்படி ஆகணும். ஆனால் மனைவிங்க வேகமாக, நான் போன வாரம் ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன், கணவருடைய மூளைகள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பாயில் ஊற்றின அந்த மஞ்சாக்கரு மாதிரியாம் ஒரே இடத்துல நின்றும். மனைவிகளோட மூளைகள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நூடுல்ஸ் மாதிரியா. என்னது அது? முனை எங்கே இருக்குது, இன்னொரு முனை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே அப்படி கொத்தா கிடக்கும் பாருங்க, அப்படியே நீண்டுன்னு போகுமா. இல்லை ரொம்ப சூப்பராக சொன்னார்ல அவரு. இது ஆப்பாயில் தான், உண்மைதான். ஊற்றினா அதே ஏட்டில் நின்றுக்கும் அப்படியே. அதுக்கு மேலே அது வெந்துச்சுன்னு வச்சுங்க, அவள் தான் அது. ஆனால் இந்த மனைவிங்க மூளைக்குது. அதனால தான் நான் நினைக்கிறேன், சபைக்கு வந்த விசுவாசத்தில் இந்த இந்த பெண்கள் வளர்ந்துடுறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். இது நான் சொல்கிறேன், சொந்த குடும்பத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், நம்முடைய விசுவாசத்தில் வளர்ப்பதற்கு தான் தேவன் நம்மளை பிரயாசப்படுகிறார். உங்கள் சொந்த குடும்பங்கள் இதை நீங்கள் பார்க்கலாம், இதை காணலாம். சபையில் போதகரை விட விசுவாசத்தில் வளர்ந்த விசுவாசிகள் உண்டே. போதகரை விட விசுவாசத்தில் இருக்க நான் தெரியுமா, என்னை விட அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவங்க இந்த சபையில் இருக்கிறாங்க. நான் தைரியமாக சொல்லுவேன், ஒரு நாளும் பெருசாக நீதிமான் பரிசுத்தவான் அப்படிலாம் நான் காட்டிக்க மாட்டேன். என்னை விட அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, என்னை விட விசுவாசத்தில் வளர்ந்து நிற்கிற பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் பிரதர், சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ வருஷம் ஆச்சே, நமக்குள்ள இன்னும் விசுவாசம் வளரலையே. கீரியாத்தியாரிமில் 20 வருஷம் கர்த்தருடைய பெட்டி கிடந்தது. ஒரு மாற்றமும் கீரியாத்தியாரிமில் வரல, அங்க இருக்கிற ஒரு குடும்பங்களையும் மாற்ற வரல. ஆனால் 3 மாதம் ஒரு குடும்பத்தில் கர்த்தருடைய பெட்டி வந்தது. அந்த 3 மாதத்துக்குள்ள கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தார் என்று ஊராருக்கல்ல, அரண்மனையில் சியோன் கோட்டையில் தாவீதுக்கு தெரிவிக்கப்பட்டது. நான் சொல்றேன், கர்த்தர் வந்து 20 வருஷம் ஆச்சு, கர்த்தர் வந்து 10 வருஷம் ஆச்சு. ஆனா உனக்குள்ள இருந்து எதுவுமே உருவாகல, எதுவுமே வளரல. நேத்து காலில் ரட்சிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டு போறான். 3 மாசமாவது ரட்சிக்கப்பட்டவன் அவன் கர்த்தருக்காக தேசத்தை அசைக்கணும்ன்றான். என்கிட்ட படித்த பையன் ஒருத்தன், தேவான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, பேக் வாங்க போயிருந்தா அந்த கடையில் வந்து பார்த்துட்டு, ஐயா என்ன தெரியுதா, நீங்கள் தானே எனக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எடுத்தீங்க. ஆமாண்டா, என்னடா பண்ணுற? 7 சபை வச்சிருக்கிறேன் ஆந்திராவில். எத்தனை சபை? டீச்சர் எத்தனை சபை வச்சுன்னுக்கிறேன்? 25 வாலிபர்களை கூட வச்சு சுத்தி இருக்கிறேன் சுவிசேஷத்துக்காக. ரட்சிக்கப்பட்டு 3 மாசத்துல கலக்கராயா கீரியாத்தியாரிமில் பெட்டி இருந்தபோது ஒன்றும் இல்லையா. ஆனா யூதா பாளையத்தில் அந்த ஓபேத்யோமுடைய வீட்டுக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய மகிமை உங்க மேல. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சென்சிட்டிவ் ஆயிடாதீங்க. நமக்குள்ள 20 வருஷமா ஆண்டவர் இருக்கிறாரே, விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறோமா? ஏதாவது நம்ம வீட்டில் மாற்றங்கள் வந்திருக்குதா? நம்ம ஊழியத்தில் மாற்றங்கள் வந்திருக்கிறதா? பார்க்கணும் சகோதரனே, சகோதரியே. நீங்க ஆண்டவர் உங்களோட தீர்க்க தரிசனமா பேசுறாரு. நான் சொல்றேன், ஊழியத்தின் பாதையில் அவமானங்கள் உண்டு, ஊழியத்தின் பாதைகளில் நசுக்கல்கள் உண்டு, ஊழியத்தின் பாதையில் நாம படாத பாடு போராட்டங்கள் பட்டுதான் ஆகணும். ஆனா அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாது. நான் சொல்றேன், இந்த விசுவாசத்துல நீங்க வளர்ந்துதான் ஆகணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் கொஞ்சம் சில விசுவாசங்கள் எப்படிலாம் இருக்கும் டிஃபரன்ஷியலாக கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கிறேன். விசுவாசனாலே நம்ம ஆபிரகாம் கிட்ட போவோம், ஆனால் ஆபிரகாம் கிட்ட போகாமல் சிலர் ஏன் விசுவாசத்தில் வளர மாட்டாங்கன்றதை காட்டுறேன். சிலர் ஏன் வளர்ந்துடுறாங்கன்றது காட்டுறேன். சில விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இந்த விசுவாசத்தை தான் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களோட, நான் சொல்கிறேன், திறந்த இருதயத்தோடு சிலர் கேட்கல வசனத்தை. ஆமே, நான் ஆவியில் உணர்ந்து சொல்கிறேன், தேவன் திறந்த இருதயத்தோடு கேளுங்க, இது கர்த்தருடைய வசனம். ஆமே, அல்லேலூயா. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க தம்பி. மார்க், என்னால் பேச அந்த அளவுக்கு எனக்கு சரீர பலம் வேணா, கர்த்தர் தான் மேலே இன்னும் பலம் கொடுக்குறார். மார்க் 5:34 வாசிங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிந்த வேத பகுதி தான். அல்லேலூயா. இவ பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியும். இவள்
12 வருஷமாய் ரத்த போக்கோட இருக்கிற ஒரு ஸ்திரீ 12 வருஷமா தொடர்ந்து இவளுக்கு என்னது யோசிச்சு பாருங்களேன். 12 வருஷமா ஒரு ஸ்திரீக்கு ரத்த போக்கு இருந்தா என்ன ஆகும் அவங்க நிலைமை? இவ ஒரு யூத ஸ்திரீ, பாருங்க, சாதாரண ஆள் இல்ல, இவ ஒரு யூத ஸ்திரீ. யூத ஸ்திரீனா என்ன தெரியுங்களா? வாரம் வாரம் கோயிலுக்கு போனோம், ஓய்வு நாட்களை பரிசுத்தமா ஆசரிக்கணும். அவ வார வாரம் கோயிலுக்கு போயிருப்பா, வார வாரம் ஆசாரியன் அங்க பேசியிருப்பார். நான் விசுவாசிக்கிறேன், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை எடுத்து இந்த ஆசாரியன் ஒரு நாளாவது பேசியிருப்பார். என்னன்னு? உனக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகுகிறீர்கள். இவ்வளோ வசனத்தை கேட்டா பாருங்க, இவ்வளோ வசனத்தை கேட்டும் அவளுக்கு வியாதி வந்தவொடனே சபைக்கு போயிருந்தா கூட 12 வருஷமா சபைக்கு போயிருக்கணும். 12 வருஷமா கோயிலுக்கு போனவளுக்கு என்ன வரலன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசமே வரல, விசுவாசமே உள்ள போல, தேவ வார்த்தையே இருதயத்தில் போய் உட்கார மாட்டேங்குது. ஏன் பாஸ்டர் உட்காரல? ஏன் இவளுக்குள்ள போல? ஏன் எடுத்த உடனே இவளுக்கு விசுவாசம் வரலனா? இவள்கிட்ட இருந்த பணம், இவகிட்ட இருந்த வசதி, இவகிட்ட இருந்த படிப்பு, இவளுக்குள்ள இருந்த எல்லா சொத்து பத்துகள் இவளை எதை விசுவாசிக்க விடலனா? கர்த்தரோட வசனத்தை விசுவாசிக்க விடல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ, எந்த மனுஷனுக்கு நிறைய திறமைகள் இருக்கோ, எந்த மனுஷனுக்கு நிறைய அறிவாற்றல்கள் இருக்கோ, அந்த மனுஷனால கர்த்தருடைய இந்த வசனத்தை தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் கொண்டு போய் விசுவாசிக்க முடியாது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவளுக்குள்ள விசுவாசம் வர அல்லது வளர 12 வருடம் வந்தது. ஏன்? உலகத்தை முதல்ல நம்பினா. உலகத்தில் பெஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு உலகத்தை முதல்ல நம்ப ஆரம்பிச்சா. யார் ஒருவர், என்ன பாஸ்டர் நீங்க கூட செக்கப்புக்கு போறீங்க? நான் சொல்றேன், இது வரைக்கும் நான் செக்கப்புக்கே போனதே கிடையாது. ஆனால் எனக்கு என்ன பண்ணுது, சம்திங் ராங், எனக்கு அது மட்டும் தெரியுது. பிணியாளிக்கு வைத்தியன் அவசியம். இது வரைக்கும் ஜபம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ பலவீனத்திலேயே நான் பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கல. என் கூட இருக்கிறவங்களுக்கு நெருக்கமாக இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனால் இவன் முதல்ல எதை நம்பினான்னு கேட்டிங்கன்னா, உலகத்தை நம்பினா. ரெண்டாவது அவ எதை நம்பினா? மனிதர்களை நம்பினா. மனிதர்ல நிறைய சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க, வசதி படைச்சவல்ல, ஏன்னா ஆஸ்திகள் இருந்தது அவளுக்கு. மனுஷங்களாம் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு சொந்தமாக ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கோம். போன வெள்ளிக்கிழமை வரல, இன்னைக்கு அண்ணன் போன என்னைக்குமா அது செவ்வாய்க்கிழமை ரவி அண்ணன் இவ்வளோ பெரிய பாட்டிலில் எங்களுக்கு என்ன போட்டு எடுத்துன்னு வந்துட்டாரு, கஷாயம் போட்டு உடம்பு சரியில்லைன்னு போட்டு எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டார். 1 மணி வரைக்கும் மதியம் பேசி ஒரே சிரிப்புக்கு படுத்து கிடக்கிறோம். கஷாயம் போட்டு 10 பேர் 10 ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. கொரோனா வந்தப்போ சொன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் டாக்டர் ஆகிட்டான் ஊரில், பார்த்தீங்களா இல்லையா? மொத்த பேரும் டாக்டர். மூக்குலாம் வெந்துடுச்சு எனக்கு, குச்சி குச்சி மூக்கு வெந்து வாய் வந்து. ஏன் கேட்குறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அப்போ எல்லாம் டாக்டராக இருப்பான். மனுஷனை இவன் நம்பினா. அப்புறம் யாரை நம்பினா? ஏன் சொல்லுங்க, யாரை நம்பினா? உறவுகளை நம்பினா, மருந்தை நம்பினா, தன் ஆஸ்தியை நம்பினா. எல்லாத்துக்கும் மேல வருஷம் அவளுக்கு உதரப்போக்கு உண்டான போது சரீரம் பலமா இருந்திருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. சரீர பலத்தை நம்பினா. இதை எல்லாவற்றையும் நம்பி 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 கடைசியில எதுவுமே இல்லாம போனது. கடைசியில நிலையில தான் இயேசுவின் மேல் இவளுக்கு விசுவாசம் வந்தது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, ஸ்திரியே உன் விசுவாசம், இன்னைக்காவது உனக்கு விசுவாசம் வந்தது. இன்னைக்கு வந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சு உனக்கு? சிலர் இப்படிதான், எவ்வளவு ஜெபித்தாலும் சரிதான், எவ்வளவு படித்தாலும் சரி, எவ்வளவு கேட்டாவற்றையும் எதுவுமே விசுவாசம் வரவே வராது. எல்லாவற்றையும் இழந்து விட்டு கடைசி நேரத்தில் தான் இயேசு கிட்ட வருவாங்க. நான் சொல்றேன், நீங்க கடைசி நேரத்தில் விசுவாசியா இங்க உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் உங்களை சொல்றாரு, இந்த கடைசி நேரத்திலாவது என்னிடத்துல வந்தாயே, உன் விசுவாசம் இன்றைக்கு உனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை. சகோதரா, உன் நிலைமை இதுதானா? நீ பிறந்த நிறைய தோத்து 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 இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறியா? நிறைய இழந்து இழந்து வந்திருக்கிறியா? நிறைய காரியத்தில் அவமானப்பட்டு நிறைய உனக்கு சத்தியம் தெரியும், நிறைய விசுவாசம் இருக்கு, வர மாதிரி இருக்கு, ஆனா ஒவ்வொரு நாளும் தோய்ந்து போறியா? உன்னோட தான் ஆண்டவர் பேசுறாரு. இந்த கடைசி நேரத்தில் நீ என்னை சந்திக்க வந்ததற்கான காரணம் தெரியுமா? உனக்குள்ள இருந்த அந்த கொஞ்ச விசுவாசத்தை இன்னைக்கு வர்த்திக்க பண்ணி என்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நிச்சயமாய் நடக்கும் என்று இந்த ஆலயத்தில் அவருடைய வஸ்திர தொங்கல் இருக்கிறது. நீ வந்திருக்கிறாய் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார் உன்னோட. இன்றைக்கு உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவேன். அடையாளம், நீ சொஸ்தமாக்கப்பட்டு போவாய். நீ ஏறி வந்தது போல அல்ல, திரும்பி போகும்போது உன்னுடைய சரீரத்தில் இருந்த அந்த காயங்கள் ஆறப்பட்டு தான் போகும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? 12 வருஷமா வராத விசுவாசம், 20 வருஷமா வராத விசுவாசம், 10 வருஷமா வராத விசுவாசம் இன்னைக்கு உனக்கு வர்றதுக்கு காரணம் தெரியுமா? உன்னுடைய கடைசி நிலைக்கு வந்துட்ட. இனி வாழ வழி இல்லை, இன்னைக்கு உயிர் பிழைப்ப நம்பிக்கை இல்லை, இனிமே என்கிட்ட இருந்த எல்லா ஆஸ்திகளும் போனது, எனக்குள்ள இருந்த நம்பிக்கைகள் போனதுன்னு வந்திருக்கிறல்ல, இன்னைக்கு தான் இயேசு உன்னை சந்திக்க இந்த ஆலயத்தில் தன்னுடைய வஸ்திரத்தை உங்களை நெடுஞ்சா கையை தட்டி என்னோட தான் அப்பா பேசுறாரு.
எவ்வளவோ எவ்வளவோ நீ விசுவாசத்துக்கு அழுது இருக்கிற, புலம்பி இருக்கிற. ஆனா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. இன்னைக்கு இறங்கி போகும்போது உனக்குள்ள ஒரு மாற்றத்தை உணர்வேன், விசுவாசத்தை உணர்வேன். இந்த ஆலயத்தில் தேவன் இருக்காருன்னு உணர்வேன். உனக்குள்ள தேவன் மாற்றங்களை கொடுப்பார். பரவாயில்ல, மனுஷன் சொல்லுவான் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு கடைசியா வந்துக்கிறியா என்கிட்டன்னு. ஆனா கர்த்தர் அவளை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்ல, ஸ்திரியே மனதுருகிறாரு. நான் சொல்றையா, என் தேவன் போல, என் தேவன் போல. ஆமேன். எப்பயுமே சொல்லுவேன், அவர் ஒருத்தர் தாயா நம்ம மேல குற்றமே சாட்ட மாட்டாரு. விபச்சாரத்துல கையும் மெய்யுமா போட்டு மத்தவனா கல்லடிக்க நிக்கிறா, அவரு நீ என்ன பண்ணன்னு கூட கேட்கலையே. நான் சொல்றேன், இளையகுமாரன் ஓடி வரா, எங்க போய் கெட்டு கேட்கவே இல்லையே. நான் சொல்றேன், தேவனை போல அவருடைய இன்னைக்கு கடைசியில நீ வந்திருக்கலாம் ஆண்டவர் கிட்ட. எல்லாவற்றும் உன் கையை விட்டு இழந்த நிலையில வந்திருக்கலாம். இனி நீ தோற்க போவதில்லை. இந்த இடத்தை விட்டு போகும்போது சொஸ்தமாக்கப்பட்டு, இந்த இடத்தை விட்டு போகும்போது உன் ரணங்கள் மாற்றப்பட்டு, உன்னுடைய எல்லா விதமான தேவையில்லாத இருந்த நீக்கப்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது ஒருத்தருக்கு, இவளுக்கு 12 வருஷம் ஆச்சு விசுவாசம் வர. 12 வருஷம் நான் எதை வச்சுன்னா 12 வருஷம் பாடுகளை வச்சு சொல்றேன். ரெண்டாவது, சிலருக்கு உடனே விசுவாசம் வந்துடுது பாருங்க. எப்படி வருது? யோவான் 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க தம்பி. யோவான் 2:7-8 வாசிங்க சீக்கிரம். போதும் சிஸ்டர். சில தேவ வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. அவளுக்கு எவ்வளோ கேட்டால, 12 வருஷமா பிரச்சனையில கோயிலுக்கு போனா கேட்டா வரல. ஏன்? அவளுக்கு உலக ஆசீர்வாதம், உலக பணம், உலக மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அவளை விட்டு போன பிறகுதான் அவளுக்குள்ள விசுவாசம். இங்க ஏன் கேட்ட உடனே உங்களுக்கு விசுவாசம் வந்துச்சுன்னா, இவங்க கையில ஒண்ணுமே இல்லை. இவங்களை பத்தி இங்க என்ன போட்டிருக்கு? வேலைக்காரர்கள். இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா வந்திருக்கு? ஒரு டிரான்ஸ்லேஷன்ல NIV-ல ஸ்லேவ். இவங்க யாரு? அடிமைகள். எப்படி அங்க மரியாள் நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னால, நான் சொல்றேன், ஒன்றுமே இல்லாமல் ஆலயத்துக்கு வரவங்க சீக்கிரமா வளருவதற்கான காரணம் விசுவாசத்துல. அவர்கள் ஒன்றை நம்புவார்கள். நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவனுடைய வார்த்தைகள், இந்த பாஸ்டர் பேசுறது தேவனுடைய வார்த்தைகள் என்று முழு இருதயமாய் நம்புறாங்க பாருங்க. அவர்களுக்குள்ள உடனே கீழ்ப்படிதல். ஆமென் சொல்லுங்க. வேலைக்காரர்கள் என்னத்துக்கு அர்த்தம் தெரியுமா சிஸ்டர்? தாழ்மையின் அடையாளத்துக்கு அர்த்தம். வேலைக்காரங்க ஒரு நாளும் பெருமையா இருக்க மாட்டாங்க. வேலைக்காரங்க முதலாளிக்கு மேல உயர்த்தப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. வேலைக்காரர்கள் தாழ்மையின் சிந்தையை தெரிந்தவர்கள், தாழ்மையின் அனுபவம் நிறைந்தவர்கள், தாழ்மையின் வாழ்க்கை வாழுகிறவர்கள். யாக்கோபு 4:6 சொல்றாருல, தாழ்மை உள்ள கர்த்தர் என்ன தராரா? என்ன கிருபை தரார்? விசுவாசத்துக்கு கிருபை வேணும். பிரசங்கம் பண்றதுக்கு எப்படி கிருபை வேணுமோ, ஆவிகளை பகுத்தறிய எப்படி கிருபை வேணுமோ, எப்படி வரங்கள் எடுப்பதற்கு கிருபைக்குள்ள தான் எல்லாம் அடங்கி இருக்குது. இங்கே சொல்லுகிறான் அந்த யாக்கோபு சொல்லுகிறான், தாழ்மை உள்ளவர்களுக்கு. நான் சொல்றேன், உனக்குள்ள தாழ்மை இருந்தா உடனே விசுவாசம் உன்னை பிடிச்சிக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போது இது எனக்கான வார்த்தை, இது என்ன நோக்கி வருகிற வார்த்தை. ஆண்டவர் 3 வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உள்ளங்கையில நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னை தெரிந்து கொள்ள. இந்த வார்த்தை எனக்குள்ள ஆழமா விசுவாசத்தில் வளர்ந்தது. அதனால தான் நான் எதை பத்திலாம் கவலைப்படுறதே கிடையாது. நான் கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்தவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் நான் என்னுடைய சாட்சி, என்னுடைய காரியங்களை ஒருவரும் அவமாக்க விட மாட்டேன். பவுல் சொல்ற மாதிரி நான் சொல்லுவேன், என்னுடைய மேன்மையை ஒருவன் அவமாக்குவதை பார்க்கல, நான் நாண்டு கொண்டு செத்து விடுவேன். ஊழியத்தில் போய் ஒருத்தவங்கிட்டே கையேந்தி நிற்க மாட்டேன், கேட்க மாட்டேன், எனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்? எனக்குள்ள கர்த்தருடைய வசனம் ஆழமாக இருக்கிறது, கர்த்தருடைய விசுவாசம் ஆழமாக இருக்கிறது. அது என்ன மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஏன்? என் மனைவிக்கு தெரியாது என் விசுவாசம் என்னன்னு. புரிய முடியாது பிரதர், சிலர்லாம் படிக்க முடியாது பிரதர் சீக்கிரமா. இங்கே இவனுக்குள்ள ஏன் தெரியுமா? நான் எப்பவும் ரொம்ப ஹம்பிள் பர்சன், ரொம்ப ஆடம்பரங்களை, ரொம்ப இதுவே அதெல்லாம் விரும்ப மாட்டேன். நான் அப்படி இருக்க பரிசுத்தவான்கள் இடத்துல போதிக்கப்பட்டு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்குள்ள ஒரு தாழ்மையின் சிந்தை, ஒரு தாழ்மையின் அனுபவம், ஒரு உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு எளிமை இருக்குமானால் நான் சொல்றேன், உங்களுக்குள்ள விசுவாசம் வளரும். யாரால விசுவாசிக்க முடியாது பிரதர்? ரொம்ப பெருமை இருக்கிறவங்களால விசுவாசிக்க முடியாது. அறிவு இருக்கிறவங்களால, திறமை இருக்குது, படிப்பு, வேலை, விசுவாசிக்க முடியாது. அதெல்லாம் இருந்தா கூட நான் இன்னைக்கு சொல்றேன், நான் சொல்ற சத்தியத்தை கவனிங்க. அதெல்லாம் தூக்கி மூலையில வச்சிருங்க. லூக்கா 5 அதிகாரத்தில் பேதுருவை இயேசு சந்திக்கிறார். சந்தித்த போது சொல்றாரு, எப்பா ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டல்ல, இப்ப நான் சொல்றேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ என்ன பண்ண, உன்னுடைய வலையை எடுத்து வலது பக்கத்துல போடுன்னு சொன்ன உடனே அவனுக்கு கீழ்ப்படிய மனசு வரலங்க பேதுருக்கு. உடனே அவன் என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவரே
ராத்திரி முழுவதும், தமிழில் பிரயாசன் போட்டிருக்கு, ராத்திரி முழுவதும் என் அனுபவத்தை என் ஆற்றலை எல்லாம் செயல்படுத்தி பார்த்துட்டேன். ஹீப்ரு டெக்ஸ்ட்ல போட்டிருக்கு. நான் சிறு வயதிலே எங்கள் அப்பா 7 வயசுல என்னை கடலில் தூக்கி வளர்க்க ஆரம்பிச்சாரு. நான் பிறந்ததுலேருந்து மீனவர் குப்பத்தில் இருக்கிறவன். நான் சொல்கிறேன், ராத்திரியிலே தான் வெளியே வரும் அந்த அந்த மீன்கள். ராத்திரியில் வெளியில் வர மீன்களே என்னால் பிடிக்க முடியல. நீங்கள் காலையில் சூரிய சன்லைட் ஆனவுடனே எல்லாம் அடியில் ஆழத்துக்கு போய்டும். நீங்கள் தூக்கி இங்கே போடுன்றீங்களா ஆண்டவரை? இப்படிலாம் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பைபிளில் போட்டால் நம்ம மூட்டை தான் கட்டி பைபிளில் என்ன பண்ணோம்? இவ்வளோ பேசியிருப்பான் தன் அறிவாற்றலை. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான், ஆகிலும். இதெல்லாம் நம்பல ஆண்டவரே. என் அறிவு தரம படிப்ப எதை நம்புறேன் தெரியுமா? கையை தட்டி சொல்லுங்க, உங்க வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. உங்க வார்த்தையின் மேல சகோதரா, சகோதரா, நான் சொல்ற வார்த்தையை நம்பு சகோதரா. வார்த்தையை நம்பு சகோதரா, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். சகோதரி, வார்த்தையை நம்பு சகோதரி, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். நிரம்பிடும். இன்னைக்கு வெறுமையா பாக்கறல்ல, இன்னைக்கு அழுகையா பாக்கறல்ல, இன்னைக்கு ஒண்ணு இல்லாததை பாக்கறல்ல, அதே இடத்துல நான் சொல்றேன், நிரம்பி இருப்பத உன்னால விசுவாசிக்க முடிஞ்சா இந்த வார்த்தையை கையை தட்டு. உன் வெறுமையை மாற்றுகிற ஒரு தேவன் தன் வார்த்தையை இன்றைக்கு அனுப்புகிறார். உன் வெறுமையான இருதயத்துக்குள்ள, உடைந்து போய் இருக்கிற உன் இருதயத்துக்குள்ள இன்றைக்கு தேவ வார்த்தை ஊடுருவி செல்கிறது. என் வார்த்தையின் படியே, என் வார்த்தையின் படியே இன்னைக்கு நீ போடும் விசுவாச வலைய. இன்னைக்கு போடும் விசுவாச வலைய. நீ நினைச்சு பார்க்காத நிறைவை கர்த்தர் கொடுப்பார். நீ எதிர்பார்க்காத நிறைவை கர்த்தர் கொடுப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நீ எந்த நிலையில் இருக்கிற அந்த நிலையிலேயே உன்னை உயர்த்தணும்னு கர்த்தர் நினைக்கிறார். நான் இதை யோசிச்சேன். நான் நிறைய பேசியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். யோவான் 2 இந்த வேலைக்காரங்களை பார்த்து இந்த கச்சாடியெல்லாம் கிச்சனுக்கு தூக்கி போகடான்னு சொல்லியிருந்தா யோசிச்சிருப்பான். யூதன் விட்டுருக்க மாட்டான். என்ன, கால் கழுவ வச்ச கச்சாடியை ஏன்டா டே உள்ள கூட்டு வரீங்க? அவன் வேலைக்காரனையும் அதே நிலையில சொல்ற, தண்ணி கொண்டு வந்து ஊத்துப்பா. எங்க வச்சு ஊத்து? அதே இடத்துல வச்சு ஊத்து. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? சத்தியம், நீ நினைக்கிற ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ற. இப்படி மாறி தான் விசுவாசிக்க முடியும், அப்படி ஆகிதான் விசுவாசிக்க முடியும். நான் மணிக்கணக்கில் ஜபம் பண்றதில்ல, நான் காலையில எழுந்திருக்கிறது இல்லை, நான் இப்படி பண்றது இல்லை, அதனால எனக்குள்ள விசுவாசம் வர. நீ இருக்கிற நிலையிலேயே வைத்து உனக்குள்ள கையை தட்டி சொல்ல, நீ இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற வேலையிலேயே வச்சு உன்னை விசுவாசத்துல வளர வைக்க என் தேவனால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, ஆமா. பிசாசு ரொம்ப டெக்னிக்கான ஆளு. இருதயத்தை அப்படியே என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அங்கே காட்டுவான் பார். அவங்க வந்தோடனே எவ்வளோ நாள் ஆயிட்டாங்க, இங்கே எவ்வளோ நேரம். அவங்களாம் 3 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணுறாங்களா, நீ ஜெபிக்கிறது இல்லை, அதனால உனக்குள்ள எதுவுமே வர. இப்படி பாட்டி நம்மள என்ன பண்ணுவான், அங்கே நடந்துச்சு பாரு, இங்கே நடந்துச்சு பாரு. இல்லையா, இருக்கிற இடத்துலயே இருக்கட்டையா, நீ செய்யற வேலையே செய்யா, அங்கேயே கொண்டு வந்து ஊத்தியா. கையை தட்டி சொல்லு, என்ன விசுவாசத்தில் வளர்க்க சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. அதே இடத்துல கச்சாடி இருக்குது, அதே வேலைக்காரன் போஸ்டிங் தான். மாத்த சொல்லி இடம் மாத்திருந்தா பிரச்சனை வந்திருக்கும். கர்த்தர் சொல்றாரு, அங்க வச்சு உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நீங்க இருக்கிற நிலையிலேயே, சூழ்நிலையே கொஞ்சம் கொஞ்சமாய் விசுவாசத்துல நான் சொல்றேன், நிரம்பி வழிகிற அளவுக்கு அற்புதத்தை உங்க கண்கள் கையை தட்டி சொல்லிடுங்க. என் விசுவாசம் நான் இருக்கிற நிலையிலேயே. அதனால்தான் ரொம்ப கணவனை சும்மா குற்றம் சாட்டினே இருக்காதீங்க. மனைவிகளை நூடுல்ஸ் மூளை என்ன பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு புது பேர் வச்சுட்டேன், எங்கள் ஜோசப் பாலச்சந்திரன் கற்றுக் கொடுத்தாரு. உங்கள் மூளை என்னது? ஆமாம், ரொம்ப குற்றம் சாட்டாதீங்க. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. என்னை கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். அவன் ஒரு பயந்தங்குழி. அவன் பாவம் காலையில் 7 மணிக்கு தான் எழுந்திருப்பான். அவன் பாவம் விட்டா 11 மணிக்கும் தூங்குவான். அந்த பலத்தோட ஆமேன்னு சொல்லுங்க. அவனுக்கு ஒரு அதிகாரம் படித்தாலே தூக்கம் வந்து இந்த பலத்தோட ஆமேன்னு சொல்லுங்க. அவன் லேட்டாக தான் சர்ச்சைக்கு இந்த பலத்தோட ஆமேன்னு சொல்லுங்க. உனக்குள்ள விசுவாசத்தை வளர்க்க என் அப்பாவால் முடியும்னா கையை. ஆமே, அதனால தான் சொல்றோம், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஆமேன். எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி ஒருத்தன் பைபிளில் எண்ண கூடாதான் போட்டிருக்கு. பைபிளில் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கூடாது நம்ம வாழ்க்கையில். சிலர்லாம் பாருங்க, உள்ள இருந்து வருவாங்க. நான் இப்படி சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க. கூரை வீட்டில இருந்து வந்திருந்தோம்னா கொஞ்சம் ஆஸ்பெட்டா ஷீட்டா 2-3 வருஷத்துல என்ன பண்ணுவாரு, ஆஸ்பெட்டா ஷீட்டை விட்டு பாத்ரூம் இல்லாமல் வந்திருப்பேன். உள்ளே ஒரு பாத்ரூம். கொஞ்சம் கொஞ்சமா ஈசாக்கு வர வர, தாவீது வர வர, யோசபாத் வர வர, வர 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 தான் விசுவாசம் வரும். சிலர்லாம் வந்த உடனே வசந்த மாளிகை சிவாஜி கணேச வீடை கட்டினு நினைக்கிறாங்க. முடியாது, முடியாது. 27 வருஷம் ஆயிருக்குது நாங்கள் வந்து 3 வேளை வயிறார சாப்பிட்றதுக்கு. நீங்கள் நம்புவீங்களா? எத்தனை நாள் பட்டினி கிடந்திருக்கோம் தெரியுமா? எவ்வளோ அர்ப்பணிச்சிருக்கேன் தெரியாது உங்களுக்கு. இன்னைக்கு நிம்மதியாக சாப்பிட்றோம், ஆனால் சாப்பிட வயிறு இல்லை, சாப்பிடவே முடியல. வாரத்தில் 4 நாள் ஃபாஸ்டிங். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? நம்ம இந்த யூடியூப்பை பார்த்து பார்த்து கெட்டு போச்சுங்க எல்லாம். யூடியூப்பை பார்த்து 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 யூடியூப்ல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். என்னது,
ஏன் ஒருத்தர் போடுறாரு, பெரிய பாலத்தில் இருக்கிற பாஸ்டர், எனக்கு அப்படியே பார்க்கும்போது எனக்கு கோபமாக வரும். என்ன பண்ணுறது? அவர் சொல்கிறார், சகோதரா கர்த்தர் உன்னிடத்துல பேசுகிறார். சகோதரி கர்த்தர் உன்னை எப்படி ஆபிரகாம் எல்லாம் என்ன ஐஸ்வர்யவா, உலக வங்கி இல்லை வேர்ல்டு பேங்க், உலக வங்கி வீட்டுக்கு கதவை தட்ட போய் எனக்கு கொஞ்சம் கடன் கொடுன்னு கேட்க போதான். எத்தனை பேர் புரிஞ்சிச்சின்னு தெரியல, சில டியூப் லைட்டுங்களுக்கு புரியல. வேர்ல்டு பேங்க் வந்து உன் கதவை தட்டி எனக்கு கொஞ்சம் கடன் கொடு, சீனா கடன் கேட்குதுன்னு கேட்க போதான். இதையும் நம்மால் போட்டு கீழே என்ன போடுறான்? லைக். ஆமென். ஓ glory to God. ஆமென். அப்படியே ஆக கடவுது. ஆமென். பைத்தியம் முடிச்சிருது. அப்படில சொல்ல எங்க தகப்பன் தான் அவரு, சொல்லாம இருக்க முடியல. ஒருத்தனை போகும்போதெல்லாம் தலைமையில கை வச்சு BMW போற, BMW போற, கட்சியில இருந்த சைக்கிள் கூட வித்துட்டாங்க. ஜனங்களை நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்களை கொண்டு போக கூடாது. நீ எந்த நிலையில் இருக்கிற, அந்த இடத்துல இருக்க கச்சாடி. நீ என்ன நிலையில் இருக்கிற, வேலைக்காரன்ற நிலையில் இருக்கிற. எப்பா நான் வசனம்ங்கிற தண்ணீரை கொடுக்குறேன், கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து, நிரம்பி வழிகிற அளவுக்கு. நான் சொல்றேன், ஐயோ நான் சொல்றேனே, நான் சொல்றேன், உன்னை நிரம்பி இருக்கிறத வெறும் நிரப்பதான் போறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலியா இருந்த உங்களை அதே இடத்துல வச்சு நிரப்பி. ஆமே. நான் இப்படி யோசிச்சேன், அவர் நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நினைச்சிருந்தாருன்னா இப்படி போய் நின்று ஜாடி பக்கத்தில் நின்று நிரம்புவதாக அப்படின்னு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அடிக்கடி யோசிப்பேன், பைபிள் ரொம்ப ஆழமாக பார்ப்பேன் பாருங்க. 6 லட்சம் புருஷரு, 6 லட்சம் பொண்டாட்டி, 39 லட்சம் பேருக்கு தண்ணி கொடுக்குறாரு வனாந்தரத்தில். கேரித் ஆற்றண்டையில் தண்ணி வத்தி போய் ஒரே ஒரு எலியாவுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட தண்ணி இல்லையா? புரியல. ஒரே கேட்போங்களா, ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு ஆளுக்கு கொடுக்க தண்ணி இல்லையாப்பா அவர்கிட்ட? உன்னை விசுவாசத்தில் வளர்க்கணும்னா சில இடத்துல ஆமென் சொல்லுங்க, கொண்டு போய் உன் கண்களால எங்க காலியா இருந்ததோ அதை நிரம்புறத உன் கண்கள் நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலியா பார்த்த அதே கண்களா நிரம்பி இருக்கிறதை பார்க்கிற அளவுக்கு விசுவாசத்துல கையை தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு நான் காலியான பாத்திரம், இன்னைக்கு உடைக்கப்பட்ட பாத்திரம். அதே இடத்துல சந்தோஷத்துல என் குடும்பம் நிரம்பி இருக்கும், சமாதானத்துல என் குடும்பம். கையை தட்டி நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், பிரதர் உன்னை வைத்த இடத்துல, சிஸ்டர் உன்னை இருக்கிற நிலையில விசுவாசத்துல வளர்ப்பா. ஆமென். மூணாவது நேராச்சு. மூணாவது மார்க் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை. ஒருத்தர் விசுவாசம் வர்றதுக்கு லேட்டு, ஏன்னா அவங்களுக்கு உலகத்தின் மேல பணத்தின் மேல தன் நம்பிக்கை இருந்தது. 2வது ஒருத்தவன் ஸ்லேவ், அடிமை போல இருந்தான். உடனே ஒரு வார்த்தை கீழ்ப்படிஞ்சு விசுவாசம் வந்துடுச்சு. 3வது ஒரு விசுவாசம் இருக்கு, வாசிங்க. இறக்கினார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, யாருடைய விசுவாசத்தை கண்டு? வந்தாம்பார் படுத்துக்கின்னு, அவன் விசுவாசத்தை கண்டு இல்ல, தூக்கி கொண்டு வந்த அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது என்ன பாஸ்டர்? மற்றவர்களை சார்ந்திருக்கிற விசுவாசம். இவங்களை தூக்கி தான் சுமந்தாகணும். நம்ம என்ன பண்ணணும்? தூக்கி தான் சுமந்தாகணும். தூக்கின்னு தான் வரணும், வேற வழி கிடையாது. தூக்கினே வந்தால் தான் விசுவாசம் என்ன பண்ண எழுப்புன. டே அஜி என் எத்துமை 7:30 ஆராதனைக்கு விட்டுறா, போலாம் இதை இப்பதான் பாட்டு இருப்பாரு. தூக்கணும், வேற வழி கிடையாது. நான் சொல்ற தூக்கி சுமக்கிற கொஞ்ச நாள் விசுவாசத்தில் பேசுவாங்க, ஜெபிப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்னு வாங்க. ஒரு எசபேல் மிரட்டினா ஒயின்னு போய் எங்க படுத்துருவாங்க. தூதன் அனுப்பணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் கொடுத்த அப்பமும், கவனிங்க, தேவன் கொடுத்த அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்ட நீங்க ஏதாவது ஒரு சூறச்செடி கீழே வெறும் தண்ணி குடிக்கிற விசுவாசியா மாறிடாத. தண்ணி சாவரனுக்கு ஊத்துறது. தண்ணி யாருக்கு ஊத்துறது? வாயில. நீ யார் தெரியுமா? தேவ வானத்திலிருந்து அப்பமும் பலன் உள்ள அந்த மாம்சமும் சாப்பிட்டு வளர்ந்தாலு நீ போய் எங்கேயாவது சூறச்செடியின் கீழே படுத்து தண்ணி கொடுக்குற விசுவாசியா மாறிடாத. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உன்னோட பேசுறாரு, உன்னை தூக்கி சுமக்க தேவன் இருக்கிறாரியா. சிலர் விசுவாசம் இப்படி அனலா இருப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன இடரல், குடும்பத்தில் ஒரு சின்ன அப்படி வந்துட்டா கூட, வானா நான் குடும்ப ஜபத்துக்கு வரல. நீங்க 3 பேர் வண்டி என்ன பண்றீங்க?
தனியா ஜெபம் பண்ணுங்க, 2 பேர் ஜெபம் பண்ணுங்க. 3 நாளா அது சுமக்கணும். அந்த அம்மா சுமந்து, இல்லைன்னா இவர் சுமக்கணும். சுமந்து ஏங்க வாங்க வாங்க, கர்த்தரை பாருங்க, அவரை பார்க்காதீங்க, மேஸ்திரியை பார்க்காதீங்க, இவனை பார்க்காதீங்க, பாஸ்டரை பார்க்காதீங்க கூட சொல்லுவீங்க போல கொஞ்ச நாள். ஆனா ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பாருங்க. தூக்கி என்ன பண்ணணும்? விசுவாசத்துல உங்களை சுமக்கணும். திடீர்னு உங்களுக்கு என்ன பிரேக் வந்துடும். ஆமேன். இடரல் வந்துடும், சோறு வந்துடும். இந்த திமிர்காரனுக்கு போல படுத்துருவாங்க. ஒண்ணுமே முடியாது உங்களால. திமிர்வாதக்காரனா என்ன தெரியுங்களா? உணர்வற்றவன். ஃபேரலிக்கா டாக்குன்னு போட்டிருக்கு. ஃபேரலிக்கு வந்தா என்னமாவும்? அந்த இடத்துல தொட்டா உணர்ச்சி இருக்காது. உணர்ச்சி அற்றவர்களாக மாறிடுவாங்க கொஞ்ச நாள்ல. நேற்று ஒரு பிச்சைக்காரன் ஒரு இங்கிலீஷ்காரன் சரி பண்றது வீடியோ போட்டுருந்தேன். நான் யோசிப்பேன், பாஸ்டருங்க நிலைமை இதை விட பரிதாபம். ஆமேன்னு சொல்லுங்க. பார்க்க ஆளு கிடையாது, கேட்க ஆளு கிடையாது. ஐயா நான் சொல்றேன், சோர்வடைஞ்சு படுத்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்வாக்கிக்காத. மனிதர்களை பார்த்து இடர்ல அடைஞ்சிடாத. உன்னை தூக்கி சுமக்கிற விசுவாசியா நீ இருக்க கூடாது. நீ 4 பேரை தூக்கி விசுவாசத்திலே கொண்டு வருகிற ஒரு விசுவாசை வாழ்கிற. ஆமே. மனைவி சுமக்கணும். சில கணவர்களை, சில மனைவிகளை கணவர் சுமக்கணும். சில குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன், கணவர் நல்ல விசுவாசமா பேசுறாரு, மனைவிக்குள்ள என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. சில நேரத்தில் நான் சொல்றேமா, உங்க பிள்ளைங்க உங்களை சுமக்குது. அதுங்க கூப்பிடுது, அம்மா வாமா குடும்ப ஜெபம் பண்ணலாம், ஏமா இப்படி பண்றீங்க வாமா. அதுங்க சுமக்குது சில நேரத்தில். பார்த்துக்கிறீங்களா? ஜோசு அவங்க அம்மா போகிற சர்ச்சிலேருந்து ஒரு மீட்டிங் நடத்துறது கேட்டாங்களாம். நாங்கள் வேணா உள்ள இடங்குது வச்சுக்கிட்டோம். அவன் சொல்லிட்டானா, சந்தோஷ் பாஸ்டர் தவிர நம்ம வீட்டில் யாரும் என்ன பண்ணக்கூடாது, உருண்டு பிறந்து அழுவுறானா. நான் சொல்கிறேன், பிள்ளைங்க சில நேரத்தில் உங்களுக்கு சிலதை கற்றுக் கொடுக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படிப்பட்ட விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வளரவே கூடாது. மற்றவர்கள் சுமந்து வந்தாலும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இதை பார்த்து சிலர் ஏமாந்துடுறாங்க. நீங்க ஜெபிக்கிறது இல்ல, நீங்க விசுவாசிக்கிறது இல்ல, நீங்க கர்த்தருடைய வார்த்தை ஆழமா நம்புறது இல்ல. ஆனா உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஏன்? உன்னை தூக்கி கொண்டு வந்தவனுடைய விசுவாசம். ஆமேன் சொல்லுங்க. உன்னை அந்த விசுவாசம் ரட்சித்தது. ஆமேன். விசுவாசத்தை சார்ந்து நீ வாழ வேண்டும் என தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு தூக்கிட்டு வந்து சரி பண்றாங்கல்ல, உன் விசுவாசத்தை வாழ்ந்து நீ என்ன பண்ணணும்? ஆமேன் சொல்லுங்க. இயேசு கவனிங்க, நீங்க தனிப்பட்ட முறையில் வளரணும். எப்போதும் எல்லாராலும் சுமக்க முடியாதே, இல்லாம போயிடுவாங்க. நாளைக்கே நான் செத்து போயிடுவேன், என்ன பண்ணுவீங்க? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். யாராவது ஒருத்தர் எழுமிங்க நின்று இங்க நடத்தணும்ல, உங்களை சுமக்க முடியாது. நான் யோசிச்சேன் முந்தானத்து, தலப்பா கட்டி ஓனருக்கு பேரம் பிறந்துக்கிறானா. அது ஒரு நியூஸ் பேப்பர்ல. தலப்பா கட்டி ஓனருக்கு குழந்தை பிறந்திருந்தாலும் அவன் உலகம் முழுவதும் தலப்பா கட்டி ஹோட்டல் கட்டி ஒரு நாளைக்கு 10,000 கிலோ மட்டன் பிரியாணி காடை வித்தாலும் பிறந்த குழந்தைக்கு எத்து போய் மட்டன் பிரியாணி என்ன பண்ண முடியாது? அவரு சொல்லுங்க. நீ தலப்பா கட்டி ஓனர் பிள்ளையா இருந்தா கூட எப்படி மட்டன் பிரியாணி சாப்பிட முடியாதோ, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு நீ ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் விசுவாசம் இல்ல வளராம நீ என்ன பண்ண முடியாது. அந்த புள்ள வளர்ந்துச்சு அப்படின்னா தினமும் மட்டன் பிரியாணி கொடுப்பாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு நான் அதை தான் பேசுறேன் உங்ககிட்ட. நீங்க சுமக்கிற விசுவாசியாவே இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வந்துரு மகளே போன் பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை வந்துரு மகளே போன் பண்ணோம், இதுக்கு வந்துரு மகளே, இதுதான் சுமக்கிற விசுவாசி. இந்த மாதிரி விசுவாசத்தில் நம்ம வளர்ந்தோம்னா கடைசி வரைக்கும் யாரோ சுமந்து நம்ம விசுவாசத்தில் வளராமையே என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு அற்புதம் செய்யும் முன்னாடி ஒரு வார்த்தை கேட்பார். பார்த்துக்கிறீங்களா? யார்கிட்ட போய் அற்புதம் செஞ்சாலும் இயேசு ஒரு வார்த்தை கேட்காம என்ன பண்ண மாட்டாரு. என்ன மகளை கேட்பாரு? என்ன கேட்பாருமா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று. என்கிட்ட வல்லமை இருக்குது, உங்ககிட்ட விசுவாசம் தான் கேட்கிறார். நான் உன் குடும்பத்துக்கு செய்யறேன், என்கிட்ட வல்லமை இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றோ அவர் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவர் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. என்கிட்ட வல்லம் இருக்குது, அதை விசுவாசிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வளர்ச்சி இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. சுந்தரையா சபையில் 15 சாட்சிகள் அலோவ் பண்ணுவாங்க. பெரிய சபை இல்லையா? 15 சாட்சிகள் சுந்தரையா சபையில் அற்புதமாக சாட்சிகளை அலோவ் பண்ணுவாங்க. அந்த அற்புத சாட்சிகள் பயங்கரமாக இருக்குமா கேட்கறதுக்கு. ஆனால் ஆளுக்கும் நடந்ததுக்கு சம்மந்தமே இருக்காதான். ஆளுக்கும் அவனுக்கும் விசுவாசம், பெரிய பைபிள் இதெல்லாம் இருக்காதான். இது என்ன பாஸ்டர் ரகசியம் அப்படி கேட்டீங்கன்னா, அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லை என்றாலும் அது அவர்களுக்குள்ள வளரும் வரை அவருக்கு அற்புதமும் அடையாளமும் நன்மைகள் நடக்கட்டும் என்று தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பாராம். ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்களுக்குள்ள இல்ல ஆண்டவரே. நான் சொல்ற உண்மை ஊழியனுடைய அடையாளம் உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் விசுவாசத்தால் நடந்திருக்குன்னு நினைச்சிடாதீங்க. உங்களை சுமந்தவர்களுடைய விசுவாசத்தால் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க?
அதுதான் சொல்றேன், உங்க சபை ரொம்ப முக்கியம் சொல்லுவேன். உங்க சபை நடத்துற பாஸ்டர் விசுவாசத்துல உங்களை வளர்க்கறாரா? உங்க ஊழியர் விசுவாசத்துல வாழறாரா? உங்க கிட்ட இருக்கிற அந்த விசுவாசத்துல ஊழியத்துல உங்களை வளர்க்கறாரா? எதுக்குங்க போராடுறோம் சபையில்? எதுக்குங்க? என் மகளுங்க எல்லாம் என் பொண்ணு மாதிரி பார்க்குறேன். இவங்கெல்லாம் இந்த இருக்க தம்பிங்கெல்லாம் எப்படியாவது விசுவாசத்தில் வளர்க்கணும், எப்படியாவது இந்த பிள்ளைங்க ஆளாயிடணும். நாளைக்கு யார் இருக்க போகிறோம் யார் இருக்க மாட்டோம் தெரியாது. எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும். இதற்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம். வளர்க்கணும் விசுவாசத்தில். கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தையை கொடுத்தா அந்த வார்த்தையை தியானம் பண்ணுங்க. உட்காந்து தியானம் பண்ணும்போதே உள்ள இருதயம் கொழுந்து விட்டு எரியும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தில் உங்க சபை உங்களை வளர்க்கணும். அதுக்காக தான் சபையில பெற்றெடுத்த பிள்ளைகளை போல சொல்றாரு பவுல். சொல்றாருல, நான் கிறிஸ்துவுக்குள்ள உங்களை கிறிஸ்துவுக்குள்ள பெற்றெடுத்த. கிராமத்தில் ஒரு பொண்ணு இருக்கு, அதை மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்தி பேசணும் எனக்கு அவசியம் கிடையாது. நான் போன கையோட வந்தது 2017 வருஷத்துல. ரொம்ப சின்ன பிள்ளையா வந்தது. பார்த்தேன் இதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது சம்திங். அந்த பிள்ளைய மாத்திரம் கேட்ச் பண்ணி இன்னைக்கு நம்ப மாட்டீங்க, இங்கேருந்து இப்போ ஃபோன் பண்ணுறேன், மகளே எனக்கு உடம்பு முடியல, என்னால் பேச முடியல, நீ ஒரு பிரசங்கம் பண்ணிவிடு மகளேன்னா அட்டகாசமாக பிரசங்கம் பண்ணி சபையில் ஆராதனை போட்டு ஆசீர்வாதம் போட்டு முடிச்சிடும். போன வெள்ளிக்கிழமை கூட அந்த பிள்ளை தான் வந்து இங்கே மெசேஜ் கொடுத்தது. யார்? எனக்கு சொந்தமா, ரத்த சொந்தமா, என் உறவா, என் அண்ணன் பொண்ணா? இல்லைங்க, நான் பெற்றெடுத்த என் மகள், என் சீஷி. ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் உருவாக்கணும், சபையில உருவாக்கணும். சுந்தரையா சொல்லுவாரா, இவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைனாலும் ஏன் விசுவாசத்தை பார்த்து இவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏன் அற்புதம் நடக்குது தெரியுமா? நீங்க இன்னும் விசுவாசத்துல வளரணும். அந்த அற்புதத்தை பார்த்துட்டு, செங்கல் பிளந்ததை பார்த்துட்டு, யோர்தான் பிளந்ததை பார்த்து வனாந்தரத்தில் முறுமுறுக்கிறதுக்கு இல்லைங்க அற்புதம். என் வாழ்க்கையில் இவ்வளவு செஞ்சிருக்கிறார். எனக்குள்ள விசுவாசம் இல்லை, என்னை யாரோ சுமந்தாங்க, சுமந்தாலும் ஏசப்பா எனக்காக. கையை தட்டி சொல்லுங்க உன் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாலாவது நேராச்சு கடந்து போக விரும்புகிறேன். நாலாவது ஒரு விசுவாசம் இருக்குது. ஒரு மார்க்கு 9 அதிகாரம் 21 26 வரைக்கும் வாசிங்க. மார்க்கு 9 21 26 வரைக்கும் வாசிங்க. நீ விசுவாசிக்க கூடுமானால். ஏன் இவன் பிரச்சனை அப்படி? விசுவாசிக்கவே முடியாத ஒரு நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உன்னால விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு அதுக்கு அந்த அப்பா சொன்னார் பாருங்க ஸ்டேட்மெண்ட். அதுதாங்க ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். பைபிள் மாதிரி ஒரு அட்டகாசமான, அப்படியே உள்ளதுன்னு சொல்ற புஸ்தகங்க. எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனா எனக்குள்ள என் பிரச்சனை, என் குடும்பத்தில் வர போராட்டம், என் பிள்ளை இருக்கிற நிலையை பார்க்கும்போது அவ்விசுவாசமும் எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே, அது நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சினான். ஆமென். இந்த மனிதனுக்குள்ள விசுவாசம் இருக்குது, அதே சமயம் இவன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை, இவன் வாழ்க்கையில் வருகிற போராட்டம் அந்த விசுவாசத்தை இளைத்து போக பண்ணிவிட்டது. அந்த விசுவாசம் குறைச்சி போடுச்சிச்சு. நல்ல விசுவாசமா இருக்கிறான், கொஞ்ச நாள் வரைக்கும் அவன் குடும்பத்தில் அப்படியே சமாதானமா போகுது. திடீர்னு ஒரு அழிக்கிற தீனா காயப்படுத்திடும், தண்ணினா அழிச்சிடும். இதை ரெண்டும் சேர்ந்து அடிக்குது பாருங்க. அப்படியே வளர்ந்தவன் திடீர்னு விழுந்துடுறான். பிள்ளையோட நிலைமை, குடும்பத்தினோட நிலைமையை பார்த்து அவனால விசுவாசமே வர முடியாம. என் சகோதரா, உன் நிலைமை இதுதானா? விசுவாசத்தில் கொஞ்சம் வளர்ந்து தேறி வர திடீர்னு எங்க இருந்தோ ஒரு தீ, எங்க இருந்தோ ஒரு தண்ணி. ஆனா வாக்கு என்ன தெரியுமா? நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ தீயை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில நீ வேகாதிருப்பாய். ஏ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நீ தீக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியாதா? அந்த இடத்துல 4வது புருஷனாய் நான் உன்னோட இல்லையா? திடாவா. இவனுக்கு ஏற்படும் பிரச்சனை சாதாரணமானதல்ல. ஆலய குடும்பத்தையும் அழுத்து போற அளவுக்கு பிரச்சனை இப்ப இவனுக்கு. தீயும் தண்ணீரும் அடிக்கடி வருது. போன வாரம் கூட ஒரு இடத்துல இந்த மெசேஜ் எடுத்த தம்பி ராஜன் கூட வந்திருந்தாரு. அழிச்சிடும், இது ரெண்டுமே ஒரு மனுஷன் அழிச்சு. அவ்வளவு பிரச்சனை, அவனுக்குள்ள விசுவாசமே வளர விட மாட்டேங்குது. இன்னைக்கு இந்த நிலைமையில யாராவது இருக்கீங்களா? உங்க குடும்பத்தில் ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு நாள், ஒரு வருஷம் நல்லா இருக்குது, அடுத்த வருஷம் எல்லாம் ஒரே தீ, அடுத்த வருஷம் எல்லாம் ஒரே தண்ணீர். கர்த்தர் பேசுறாரு, இன்றைக்கு நீ விசுவாசிக்க கூடுமானால், நான் சொல்றேன், இன்னையோட இந்த பிரச்சனை முடியும், இன்னையோட பிரச்சனை முடியும், இன்னையோட மகன் சொஸ்தமாவான்.
கொஞ்ச நாள் நல்லா இருக்குது, விசுவாசத்தில் வளர்ற இவன் வளர்றான்னு பிசாசுக்கு நல்லா தெரிந்த உடனே திடீர்னு எதிர்பார்க்காத பிரச்சனை. இவன் வளர்றான்னு பிசாசுக்கு தெரியுது. நீ வளர்றது பிசாசுக்கு நல்லா தெரியும். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறது பிசாசுக்கு நல்லா தெரியும். நீ பரிசுத்தத்தில் வளர்றது நல்லா தெரியும். ஊழியம் அடுத்த கட்டத்துக்கு போனேன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரிய ஆரம்பிக்கும் போது ஒன்று பண்ணுவான், திடீர்னு ஒரு தீ அனுப்புவான் வீட்டுக்குள்ள, திடீர்னு ஒரு தண்ணி அனுப்புவான். நான் சொல்றேன், இந்த தீயும் தண்ணீருக்கு மேலாய் கர்த்தருடைய வார்த்தை என்கிற அபிஷேகம் உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவா. நான் சொல்றேன், எதிர்காலாத பிரச்சனை, உனக்குள்ள சோர்வு, வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை வச்சு உன்னை அவிசுவாசத்தை பிசாசு நடத்திடுவான். வெளியில இருந்து கொண்டு வரல, சொந்த மகனை வச்சே நடத்திட்டான். இவன் விசுவாசத்தில் வளர்றான், சொந்த மகனை இங்க பிசாசு அழகழிக்கிறான். ஐயா நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில அது நீ பெற்றெடுத்த மகையா, அவனை வச்சு பயன்படுத்துறான் மாத்திரம் தெரிஞ்சுக்கோ. அவனை நீ வெறுத்துறாத, அவனை நீ இது பண்ணிடாத. அவனை அணைத்து பார்க்க வேண்டிய ஒரு பொசிஷன்ல தகப்பனே நீ இருக்கிற. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு யாரோட ஆண்டவர் பேசுறதை உணர்றேன். சத்தியமா இந்த சத்தியத்தை போன வாரத்திலிருந்து தியானம் பண்ணி ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஆண்டவரை யாருக்கு ஆண்டு பல குடும்பத்துக்கு கர்த்தர் பேசுறாரு. நீ விசுவாசத்தில் வளர்றது, நீ ஊழியத்தில் வளர்றது, நீ பரிசுத்தத்தில் வளர்றது, நீ ஜபத்தில் வளர்றது, நீ உண்மையில் வளர்றது, நீ யோக்கியத்தில் வளர்றது. நான் சொல்றேன், பிசாசுக்கு பிடிக்கல. அதனால தானோ என்னமோ அடிக்கடி உன் விசுவாசத்தை குலைக்கும்படி இப்படிப்பட்ட பிரச்சனைகளை. நான் சொல்றேன், இதுவரைக்கும் இயேசு இல்லை, ஆனா இன்றைக்கு இயேசு அந்த இடத்துக்கு கடந்து வந்துட்டாரு. இன்னைக்கு அவனை சந்திக்க வந்துட்டாரு. நான் சொல்றேன், உன்னுடைய அவிசுவாசம் சகோதரி, உன் நிலை இதுதானா? உன் வீட்டில் இருக்கிற இந்த நிலை வருவதில்லை, இனிமே இந்த நிலை வருவதில்லை. இயேசுவிடம் உன் மகனை, இயேசுவிடம் பிரச்சனையை கொடுத்துரு. உன் அருகில் அவர் நிற்கிறார், உன் அருகில் அவர் நிற்கிறார். 9ஆம் அதிகாரம் 25 சொல்றாரு, அப்போது கூட்டமாய் ஓடுவதை கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இவனை விட்டு இனி அவனுக்குள்ள பிரவேசிக்காதே, நான் கட்டளையிடுகிறேன். சில ஆவிகள் சிலர் அழகழிக்கும். நான் சொல்றேன், இந்த ஊழியத்தின் பாதையில் நான் பார்த்ததை சொல்றேன். உடஞ்சி போயிருக்கிறவங்களை தேற்றுறதுக்கு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். அசுத்த ஆவியில பிடிக்கப்பட்ட எத்தனை பேருக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கணும் தெரியுமா? இந்த முழங்கால போட்டு பட்டினி கடந்து. கர்த்தருக்கு தெரியும். நான் சாட்சியா சொல்ல விரும்பல, என் மனைவிக்கு தெரியும், என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஐயா, நம்ம வேலை என்ன தெரியுமா? நம்ம வீட்டுக்குள்ள தீயும் தண்ணியும் கொண்டு வர பிசாசு திறத்தனையா. எப்படி வந்தான் தெரியாது, வந்துட்டான் உள்ள. இவனுக்குள்ள விசுவாசம் இருக்கு, நல்லா அவன் அழுகுறான், ஓப்பனா சொல்றான், ஐயோ நான் விசுவாசிக்கிறேன், ஆனா பிரச்சனையை பார்த்தா விசுவாசிக்க முடியல. இல்லை, இந்த சூழ்நிலை என்ன நம்பு, உன் பையனை என்கிட்ட கொடுப்பா, உன் பிரச்சனையை நீ ஏன் சுமக்கிற? அவனை நீ வச்சிருக்கிறதுன்னு பிரச்சனை, அவனை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் கர்த்தர் தள்ளாட விட மாட்டார். உன் குடும்பம் நீதிமானின் குடும்பம். தீர்க்க தரிசனமா உன் குடும்பம் நீதிமான் குடும்பம். சந்தேகப்படாத உன் குடும்பத்தில், என் பிள்ளைக்கு இது எப்படி வந்ததுன்னு. நான் வந்துட்டேன் இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. 9:29 வாசி பாருங்களேன். ஏன் இது வந்ததுன்னு அங்க சொல்றாரு. ஏன் இது வந்தது சொல்றாரு. 29 வாசிமா. அதற்கு அவ, இந்த வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாம, நான் சொல்றேன், ரொம்ப அழகழிக்குதா, ஒரு வாரம் உபவாசம் போடு, ஒரு வாரம் ஜெபம் பண்ணு, தேவ சமூகத்தில் போராடு மகளே. உனக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு மகனே, உபவாசத்தினால ஜெபத்தினால சில போராட்டங்கள் போகாத. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள நீ தண்ணீர் பார்த்தல்ல, உன் வீட்டுக்குள்ள தீ ஓடுறத பார்த்தல்ல, அது விலகி ஓடும். நான் தீர்க்க தரிசனமா இன்னைக்கு பேசுறேன். இந்த வாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு சொல்றேன், உன் வீட்டுக்குள்ள நீ விசுவாசிக்க முடியாதபடி சில பிரச்சனைகளை இந்த வாரத்தில் கர்த்தர் உடைப்பாரு. அது நீ பார்த்த தீ தண்ணீர் ஒரு சமாதான தாவரமாய், ஒரு சமாதான நதி போல உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவரின் ஜீவ தண்ணீர் உள்ள நீரோடைகள், அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். ஆமே ஆமே ஆமே. உண்மையாக என்னால் பிரசங்கம் பண்ண முடியல. நான் இருந்தனால எனக்கு ஒரு வாரம் நான் சரியாக சாப்பிட்டே கிட்டத்தட்ட 5 நாள் ஆகுது. என் சாப்பிட்றதுக்கு முடியல, என்னால் மூச்சு வாங்குது. பிரசங்கம் பண்ணுவேனா வேணாம். சாமை கூப்பிட்டேன். சாமிக்கு நீ ஃபுல் கமிட்டடு, 4 பிரசங்கம் பண்ண போகிறாரு. சாமி கொஞ்சம் வா சாமி, என்னால் முடியல அப்படின்னு. பாஸ்டர் நான் வேற ஆளெல்லாம் ஏற்ற மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்கள். என் பலிபிடத்தை அவ்வளோ கண்ணீரால் நான் நினச்சி வச்சுருக்கிறேன். வேணாம் சாமி, நானே கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். நான் கர்த்தருடைய ஆவியை கொண்டு சொல்கிறேன், மகளே, உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி அதுக்கிட்ட அவர்கிட்ட கூட இன்னையோட உன் அவிசுவாசம் நீங்கிடும். இன்றைக்கி நீ இங்கேருந்து இறங்கி போகும்போது புது மனுஷியாக போவேன், இங்கேருந்து புது மனுஷனாக போவேன். எத்தனை பேர் நம்புறீங்க?
கடைசியா ஒரு விசுவாசம், கடைசி ஒரு விசுவாசத்தை சொல்லிடுறேன். இதுதான் முக்கியமான விசுவாசம். இதெல்லாம் கூட பரவாயில்ல, பணம் இருந்ததுனால கொஞ்ச நாள் ஆச்சு விசுவாசம் வர. அவன் கீழ்ப்படிஞ்ச உடனே வேலைக்காரனால, இன்னொருத்தவங்க சுமந்து வந்ததுனால விசுவாசம், இன்னொன்று வர பிரச்சனையினால இருக்கிற விசுவாசம். இன்னொரு விசுவாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜபம் இல்லாம விசுவாசிக்கவே கூடாது. ஜபம் இல்லாம, ஆமா, கொஞ்சமாவது ஜபம் பண்ணணும். பாருங்க, 1 மணி நேரம் உனக்கு ஜபம் பண்ணலன்னா 1 நிமிஷமாவது ஜபம் பண்ண. சொல்லுங்க, நல்ல பாஸ்டா கெட்ட பாஸ்டா? நான் என் நல்ல பாஸ்டா கெட்ட பாஸ்டா? சொல்லுங்க சிஸ்டர். சிலர்லாம் குற்றப்படுத்துவான் பரிச்சயமா. நான் யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன். 1 நிமிஷமாவது நீங்க போற அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு போங்க. நின்று கேலண்டரை பார்த்தாது அது வசனத்தை சொல்லி இது எனக்கு நடக்கட்டும்னு சொல்லிட்டு போங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 வாசிங்கம்மா சீக்கிரம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 டக்கு டக்குன்னு வாசிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. ஆகா போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேலுடைய சிகரத்தில் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, ஒன்றுமில்லை என்றான். இன்னும் நீ 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தவணை சமுத்திரத்திலிருந்து ஒரு கையளவு நம்பிக்கை இல்லாத இடத்துல நான் சொல்றேன், உன் முழங்கால்கள் 7 நாட்கள் நீ தேவ சமூகத்தில் நீ முழங்கால நின்று ஜெபிக்க ஜெபிக்க, ஓ ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து சமுத்திர அளவே, ஓ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மேகா சூழ்நிலை பயங்கரம். அற்புதம் நடந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற எலியா, வீடு பூரா வெறுமை, தண்ணி இல்ல, மாடு குதிரை குடிக்க தண்ணி இல்ல, ஒரு வெறுமை. இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில ஒரு விசுவாசம் வரணும், உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், வேற வழி இல்லை. இல்ல ஆனா முழங்கால்ல தன்னுடைய தலை குனியப்பட்ட போது நான் சொல்றேன், இந்த வாரத்தில் கர்த்தர் நான் சொல்றேன் இல்லாத இடத்துல ஒரு உள்ளங்கை மேகத்தை உனக்காக எழும்ப பண்ணுவாரே. ஐயா முடிச்சிட 2 நிமிஷத்தில் கவனிங்க. எலியா சொன்னாலே போதுயா, மழை வரட்டும் சொன்னாலே போதும் காத்திருக்கிறாரியா, நீ சொன்னாலே போதும் காத்திருக்கிறாரியா. ஒரு காலத்தில் பனியும் மழையும் பெய்யாதுன்னு சொன்னல, பெய்யல, வானத்திலிருந்து அக்னி இறங்கட்டும்னு சொன்னல, அக்னி இறங்குச்சுல்ல, எல்லாம் பண்ண எலியா இன்னைக்கு ஏயா ஜெபிச்சாவணும்? சூழ்நிலை பயங்கரம், சூழ்நிலை பயங்கரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை பின்பற்றி போனதுனால தேசம் வறண்டு கிடக்கிறது. குழந்தைங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. எலியாவுக்கு ஒன்று தெரியும், என்ன தெரியும் தெரியுமா? நான் கேட்டாலே தருவாரு. ஆனா இந்த சூழ்நிலை அப்படி அல்ல. நான் ஜெபித்தாதான் அற்புதம் நடக்கும். நான் முழங்கால என் தலையில குனிஞ்சி நான் பணிந்தாதான் அற்புதம். பிரதர், இதுவரைக்கும் இருந்தது போல அல்ல. இப்ப இருக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு நீ முழங்கால நின்று உன் தலை திடாபாராக்கோ திடாபா. 7 தரம் 7 நாளுக்கு ஜபத்தின் அடையாளம். ஏதோ ஒரு நாள் வாரத்தில் ஜெபிக்காத அற்புதம் நடக்காது. இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு. சிலர்லாம் ஜெபமே செய்ய மாட்டாங்க, அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. ரொம்ப தவறு. ஜபத்தோடு சேர்ந்து விசுவாசமா இருங்க, நிச்சயம் அற்புதம் நடக்கும். ஏன் பல காரியம் குடும்பத்தில் வெறுமையாச்சு, ஏன் உள்ளங்கை மேகம் எழும்புச்சு அது காணாம போயிடுச்சு, ஏன் உன் குடும்பத்தில் நல்லது நடக்கல? ஜபமே இல்லாத நீ அற்புதத்தை எதிர்பார்க்கிற சகோதரனே, சகோதரி, நீ ஜபமே இல்லாம அற்புதத்தை எதிர்பார்க்கிற. நீ ஒரு காலத்தில் சொன்னாலே கொடுத்தேன், அது உன்னுடைய ஆரம்பம். நீ விசுவாசிக்கணுன்றதுக்காக என்ன நம்பணுன்றதுக்காக செஞ்சேன். ஆனா இனிமே அப்படி அல்ல. இனி நீ வளர்ந்துட்ட. இன்னைக்கு உன்னுடைய முழங்கால்கள்ல உன் மகம் பட்டுதான் ஆகணும். படட்டும், ஏன் சார்பிலிருந்து என்ன செய்யணுமோ செய்யறேன். படட்டும், ஏன் சார்பிலிருந்து உன் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ நான் செய்யறேன். இவ்வளோ பிரச்சனையிலையும் முழங்கால நின்று ஜெபிக்கணும் உனக்கு தோணலையே இல்லையா? எல்லாம் வறண்டு போய் பிரச்சனையாய் ஒன்றுமில்லாமல் போன போதுதான் உனக்கு ஜெபிக்கணும் நினைவு வந்ததில்ல. ஆவியானவர் யாரோட பேசுறாரு? நான் முழுவதும் தேவ சமூகத்தில் நின்று பேசுறேன். ஏன் இந்த வெறுமை, ஏன் தண்ணி இல்லாத போச்சு தெரியுமா?
ஜெபம் இல்லாத போச்சு கடந்த நாட்கள் உங்க வீட்டில். இயேசு ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனா ஒரு அற்புதத்துக்கு முன்னாடியும் பிதாவிடத்துல ஜெபித்து தான் அற்புதம் செஞ்சாரு. இயேசுவுக்கே அதுதான் ரூட் ஆஃப். நமக்கு யோசிங்க, ஆமென் சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 3:17. காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, அங்கே சுரமண்டலம் வாசித்து ஆராதனை பண்ணி எலிசா ஜெபித்த போது நான் விசுவாசிக்கிறேன் உங்க வீட்டில் ஒரு வெறுமை இருக்கு பாருங்க, விசுவாசிங்க நிரம்பும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது என்னங்க எப்படிங்க வரும்? அங்க நாங்களே யுத்தத்தில் சோர்ந்து போய் கிடக்குறேங்க. என்ன முடிச்சிருங்க. யுத்தத்தில் சோர்ந்து போயிருக்கிறேங்க. ஏதோ தேசத்து வழியாக கடந்து போகலான்னா தண்ணி இல்லை. யுத்தம் பண்ணி ஒன்றும் இல்லை, தண்ணி கூட இல்லாத போயிடுச்சு. எலிசா கிட்ட சொல்கிறான், நாங்கள் எப்படிங்க தோண்ட முடியும், பள்ளத்தாக்க வெட்ட முடியும்? ஐயா, நீ இருக்கிற நிலையில ஜெபம் பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது. ஆனா எலிசா சொல்றான், சுரமண்டலக்காரனை கொண்டு வாருங்கள், நீங்க இங்க ஆராதனை பண்ணி ஜெபித்தாதான் உங்க பள்ளத்தாக்குகள் நிரப்பும். காத்தையும் பார்க்க மாட்டீங்க. நீ ஏன் காத்த பார்க்கணும், உலகத்தானா? நீ ஏன் மழையை பார்க்கணும், உலகத்தானா? நீ ஏன் பிள்ளையா? நீ விசுவாசத்துல தோண்ட ஆரம்பியா. இன்னையில இருந்து தோண்டியா, எதை வெறுமையா பார்த்தியோ, எந்த இடத்துல இருந்து தண்ணி வரும் எதிர்ப்பா, அங்க இல்ல வேற இடத்து ஏதோ தேசத்தின் வழியா மதகளை திறந்து உன் வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள. ஆமே. 2 நாளாகம 20:20 வாட்சி பாருங்க. அங்க சொல்றான் யோசேபாத்து, ஐயா ஊழியக்காரனை நம்புங்கய்யா. யுத்தம் தாயா, எதிரி நம்மளை விட கடற்கரை மணலா வந்து நிக்கிறாயா. இப்ப வேற வழி இல்ல, இப்ப யார நம்பணும்? ஊழியக்காரன் வார்த்தையை நம்புங்கள், அப்போது நீங்க சித்தி பெறுவீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாரு, இது கர்த்தரோட வார்த்தை. ஊழியக்காரன் மூலம் பேசினா நீங்க நம்பினீங்கன்னா, நான் சொல்றேன், எதிர நிற்கிற யுத்தம் ஒருவர் வெட்டுண்டு விழத்தக்கதாக நீ யுத்தத்தை கண்களால் பார்ப்பதே இல்லை. சகோதரி சகோதர, கர்த்தர் பேசுறாரு உன்னோட. இன்னையிலிருந்து ஆரம்பி இந்த ஊழியக்காரன் வார்த்தையை நம்ப. உன் வாழ்க்கையில விசுவாசம் ஜெபத்தினால வந்துடும். கண்களை மூடலாமா? இந்த காலை வழியில் கர்த்தர் எத்தனை பேரோட பேசினார்னு எனக்கு தெரியாது. நீ சோர்ந்து போய் வந்திருக்கலாம், உடைந்து போய் வந்திருக்கலாம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி, ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஓ எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாயிரங்கிடுவார், கரங்களை தட்டி நெருப்பாயிரங்கிடுவார், ஆவி 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 ஆவி, ஓ அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்த மரியாளுக்குள்ள சாத்தியமே இல்லாத
நடக்கவே முடியாத, இதுவரைக்கும் வரலாறுல நடக்கவே நடக்காத ஒரு அற்புதம் நடந்திருக்குமானால் உங்க வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டென்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெறுமையா இருக்கலாம் வாழ்க்கை. மரியாளுடைய வயிற்றுக்குள்ள வெறுமை, அந்த வார்த்தை உள்ள போச்சியா. ஒரு மாத்திரை எப்படி உள்ள போகுமோ அப்படி வார்த்தை உள்ள போச்சு. அது உள்ளுக்குள்ள பரிசுத்தத்தை வளர்த்து 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 ஒரு பரிசுத்த பிள்ளையை வெளியே கொண்டு வந்து காண்பித்தது. எல்லாரும் பார்த்தாங்க, எங்களுக்குள்ள இன்னைக்கு வார்த்தைகள் உள்ள போயிருக்கியா ஆண்டவரே. நாங்க இதுவரைக்கும் எங்க அறிவை, திறமை, எங்க பொட்டன்ஷியல், எங்க ஆற்றல நம்பினதுனால விசுவாசம் வளராம இருந்தாலும் இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்துட்டேன் சின்ன வயசுல இருந்து. இனி என்கிட்ட இழப்பதற்கு எதுவும் இல்லை, நம்பிக்கையற்ற நிலையில இங்க சிலர் இருக்காங்கப்பா. அவங்களுக்குள்ள இன்னைக்கு விசுவாசம் வரட்டும். உங்க வஸ்திரத்தை உங்களை தொடட்டும். இன்னைக்கு ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும். இன்னைக்கு ஆண்டவரை ஒரு மகிமை அவங்களை தொடட்டும். இன்னைக்கு மகிமையின் ஆவியானவர் இந்த ஆலயத்திலிருந்து அவளை தொடுவாராக. நான் ஒண்ணுமே இல்லை, நான் எளிமையான மனுஷன், ஒரு வேலைக்காரன். விசுவாசம் வளர்ந்துக்கினே வருது. அந்த தாழ்மை விசுவாசத்தை வளர்க்குதே ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசுவாசத்துல நிரம்பி நிற்கணும்பா. மற்றவர்கள் சுமந்து வருகிற விசுவாசத்துல நான் வளரக்கூடாது. மற்றவங்க சுமந்து வருகிற விசுவாசத்துல நான் வளரக்கூடாது. இயேசு என்ன சரிப்படுத்திட்டார். 4 பேரை நான் சுமந்து வருகிற விசுவாசத்துல இயேசு கிட்ட கொண்டு வந்த அற்புதம் நடக்கும் விசுவாசத்துல வளரணும். ஆண்டவரே, என் வீட்டுல ஏற்படுற பிரச்சனைகளை பார்த்தா எனக்குள்ள அவிசுவாசம் நிறைய வருது. அந்த அவிசுவாசத்தெல்லாம் என்னை நிறுக்கி அந்த அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றுமில்லாத இடத்துல பெருமழை வரணும்னா நான் ஜெபித்து தான் ஆகணும். விசுவாசத்துல ஜெபித்து தான் ஆகணும். என்ன அந்த ஜெபத்துல நடத்துங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபை நாள் இரக்கங்களால் முடிசூட்டி, நன்மை நாள் வாயை திருப்தி ஆக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஆமேன், ஆமேன். தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தர் வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் கூட அந்த விசுவாசத்தில் வளர்ப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். 3 முறை சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்.